பிரைஸ் லார்ட். என்னுடைய வாழ்க்கையில் சில பலவீனங்களை குறித்து ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன். ஆண்டவரை எப்போ இது மாறும், எப்போ நீங்கள் மாற்றுவீங்க, உங்களால் முடியும்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு சொல்லிக்கொண்டே இருப்போங்க. அப்படி நான் ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். எனக்கு ஆண்டவர் ஒரு உணர்வை கொடுத்தாருங்க. நீ எத்தனை நாள் உன் பலவீனங்களை குறித்து பேசிக்கொண்டே இருப்ப, ஜெபித்து கொண்டே இருப்ப, அதை காட்டிலும் நான் என்னுடைய வல்லமை பெருசு, அதை நீ யோசிச்சு, அதை நீ துதித்து, அப்படி நீ வார்த்தையை வாசித்து மெடிடேட் பண்ண அப்படின்னு எனக்கு ஒரு உணர்வை கொடுத்தாருங்க. சீரியஸாகவே சொல்கிறேன். அந்த நிமிஷத்துலேருந்து ஆண்டவர் எனக்கு அந்த சிந்தையை மாற்றினார். நான் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன், லிஸ்ட்டு போட்டுகிட்டே இருப்பேன், எப்போன்னு சொல்லி. இல்லைங்க, நான் இப்போ எல்லாம் அதெல்லாம் யோசிக்குமே எனக்கு ஆண்டவர் ஒரு உணர்வையே கொடுக்கலங்க. அதை காட்டிலும் என் ஏசப்பா பெரியவர், அதை காட்டிலும் ஆண்டவர் வல்லமை பெரியவர், அவர் மரித்தோரை உயிரோடு கூட எழுப்ப செய்ய தேவன் அவரால் முடியும்னு சொல்லி அவருடைய அற்புத வல்லமைகளை பாடி துதித்து யோசித்து கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்தாருங்க. அதுபோல தான் உங்கள் வாழ்க்கையில் கூட நிறைய பலவீனங்கள் இருக்கலாங்க. நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபித்து புலம்பிக் கொண்டு இருக்கலாங்க. ஆனால் இந்த வேளையில் வசனம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 1:9 என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.